விஷால் மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆள் வந்து பிக் பாஸ் வீட்ல இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஒரு ஆள். ஆமாம் மக்களே. ஸ்டார்ட்டில் வந்து தர்ஷிகா அப்படிங்கிற அந்த பொண்ணோட வந்து ரொம்ப க்ளோஸாக கட்டி பிடிச்சிட்டு நைட்டு 2 மணி 3 மணின்னு கூட பார்க்காம முழிச்சிருந்து கதைச்சிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு காதல் அந்த ஆசையை வளர்த்து விட்டுட்டு அவ்வளோ பேசி லவ் பண்ணுற மாதிரியெல்லாம் பேசி இருந்துட்டு இப்போ வந்து அன்சிதாவோட க்ளோஸாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. போன சீசனில் வந்து பிரதீப் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பெண்கள்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான காரணத்துக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருந்தாங்க. இப்போ வந்து விஷாலுங்கிற இந்த நபர் வந்து தர்ஷிகா, அன்சிதா அந்த மாதிரி பல பெண்களோட வாழ்க்கையில் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. தப்பாகவும் அந்த சௌந்தர்யாவை பற்றி வந்து தப்பாக பேசியிருக்காரு. ஏன் இவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இவருக்கு தான் முக்கியமாக வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும். நேற்று பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வந்து எவிக்ட் ஆகி போகிற போதுமே வந்து ரொம்ப கட்டி பிடிச்சிக்கிட்டு நீ லவ்வை சொல்ல மாட்டியா அந்த மாதிரி ஒரு ஏக்கத்தோட வந்து அன்ஷிதாவோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னோட கழுத்தில் உள்ள மாலை செயின் இதெல்லாம் வந்து கழட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தார். அன்ஷிதாவுமே வந்து ஸ்டேஜில் போயிட்டு விஷுன்னு ரொம்ப கொஞ்சிறதா இருக்கட்டும், வெயிட் பண்ண சொல்லுறேன் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணுறதா இருக்கட்டும், இதை வந்து ரொம்பவுமே வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயம். தர்ஷிகா போன போது கூட மனுஷன் இந்த அளவில் ஃபீல் பண்ணவே இல்லை. தர்ஷிகா அங்கிட்டு போனதுக்கு பிறகுமே உட்காந்து எல்லாரோடையும் சிரிச்சுக்கிட்டு பழகிக்கிட்டு இருந்தார். ஆனால் அன்சிதா போனதுக்கு பிறகு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி தனியாக நடந்துக்கிட்டு ஷோ காட்டிக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஆட்கள் வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்க வந்து தகுதியே இல்லை. தயவு செஞ்சு மக்களை விஷாலுக்கு ஓட் பண்ணாதீங்க, வெளியில் அனுப்புங்க. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.